ஃப்ரைடே ஈவினிங் இன்றைக்கி டின்னருக்கு வந்து தக்காளி குருமா செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தாங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது. சனிக்கிழமை வந்து என்னுடைய பர்த்டே. ஸோ அதனால் வந்து போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாரு. நாளைக்கு பர்த்டேனா இன்றைக்கி தான் போய் ட்ரெஸ் எடுக்க போகிறோம் பார்த்துக்குங்களேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போனோம். நான் அதனால் கிளம்பி போகணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் சீக்கிரமாக டின்னர் வேலையை முடிச்சிருனாரு. சரி அதனால் வந்து கடன்னு 7 மணிக்கு போனேன். 7:30க்கு வந்து முடிச்சிட்டேன். எப்போவுமே எல்லோரும் சொல்லுவாங்க தேங்காய் சட்னி தான் டக்குன்னு முடிகிற வேலைன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து தேங்காய் சட்னியை விட இந்த தக்காளி குருமா தான் டக்குன்னு முடிகிற வேலையாக இருக்கும் எப்போவுமே. ஏன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி வீட்டில் நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது. அதே சமயம் தக்காளி குருமா செஞ்சு வச்சிட்டோன்னா எல்லாருமே வயிறு நம்ப சாப்பிடுவாங்க, பிடிச்சும் இருக்கும். ஸோ அதனால தாங்க தக்காளி குருமா எனக்கு கடகடன்னு முடிகிற வேலையாகவும் இருக்கும், அதே சமயம் எல்லாத்துக்கும் பிடிச்சதாகவும் இருக்கும். அதனால தான் தக்காளி குருமா வச்சுட்டேங்க. இன்றைக்கி உங்கள் வீட்டில் டின்னர் மெனு என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.